ராஜாவுடைய பையன் மனோஜ் பாரதி ராஜா. ஸோ நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவருடைய பாடல்கள் பல பாடல்கள் வந்து நமக்கு ஃபேவரட் சாங்கா இருக்கலாம். ஸோ அவரே நேற்று இறந்து போயிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஸோ அவருக்கு வெறும் 48 வயசு தான். பட் 48 வயசுல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எந்த வித பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்றது கிடையாது. அதே மாதிரியுமே ஃபுட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ஜங்க் ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்றதுனால நமக்கு இப்போ குறிப்பா சதர்ன் ஸ்டேட்ல தமிழ்நாடு, அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரி, கேரளா இந்த மாதிரி இந்த 3 ஸ்டேட்ஸ்லயுமே வந்து அதிகமா ஒபிசிட்டி மற்றும் ஹார்ட் அட்டாக் வருது, இளைஞர்களுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நித்தி ஆயோக் கூட ஒரு ரிப்போர்ட்லயுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஆஸ்பிரண்ட் கம்யூனிட்டி வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. ஓகேவா? ஸோ ஆனால் ஆஸ்பிரண்ட் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நம்ம அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே பண்றது கிடையாது. அதே மாதிரி சாப்பாட்டுலையுமே ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ அதனால எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்து 30 மினிட்ஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி வந்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ரன்னிங் போறதோ இல்லை ஜாக்கிங் சம்திங் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுங்க. ஏன் அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப வீக் ஆயிரும். நம்மளுடைய உடல்ல நிறைய ஹெல்த் இஷ்யூ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் டைம் வந்து உட்காந்தே தான் இருக்கோம், உட்காந்தே தான் வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ப்ராப்பரான ஸ்லீப்பும் வந்து நமக்கு கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தூங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வந்து படிச்சுட்டு இருக்கவங்களாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஃபுட்டு டயட் எல்லாமே எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால எல்லா விஷயத்திலுமே வந்து நம்ம வெறும் எஜுகேஷனில் மட்டும் தான் நம்ம வந்து ஆஸ்பிரண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே தவிர மித்த அந்த ஹெல்த் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த அளவுக்கு ப்ராப்பராக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால ஹெல்த்தாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்னதான் வந்து நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணாலுமே வந்து ஹெல்த் சரியில்லை அப்படின்னா அது வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால ஹெல்த்தில் அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க.